காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஒரு சில அங்கங்களிலே தமிழரசு கட்சியின் உள்குத்துகள் தொடர்பான பரபரப்பான ஒரு சில விடயங்களை எடுத்து கையாண்டிருந்தோம். சுமந்திரனது அரசியல் நிலைப்பாடு தொடர்பான எமது எதிர்வு குரல்கள் சில கூறியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாகவும் மற்றது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விஷயங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக பரபரப்பாக நகர்ந்த வண்ணம் இருக்கிறது. அவற்றினை இன்றைய இந்த நிகழ்விலே பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தன்றார். பொது வேட்பாளர் விஷயத்துல அடுத்ததா வந்திருக்கக்கூடிய நகர்வு என்னன்னா, 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் கூடின சில தனிநபர்களும் பொது அமைப்புகளும் அப்பப்ப உருவாகிற பொது அமைப்புகள் அதெல்லாமும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும், பொது வேட்பாளரை நியமிக்க வேணும் என்ற. இந்த பொது அமைப்புகள் என்றது அது என்ன வரவிலக்கணம்? நாங்கள் எங்கட இந்த நிகழ்வுல முதல்வரை பற்றி ஒரு வரவிலக்கணத்தை பற்றி காய்ச்சினாங்க. இப்ப இதிலும் ஒரு டவுட் இருக்குது. இப்ப பொது அமைப்புகள் இந்த டவுட் இப்ப இல்ல, எனக்கு நெடுகாலமா இருக்குது. எனக்கும் யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த இளம்பெருதி இருக்கிறார். அவருக்கும் இடையில கூட இது சம்பந்தமா ஒரு பெரிய முரண் என்ற அளவுக்கு போனேன். அந்த முரண் என்னன்னா, அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா, யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் சமாசங்களின் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது முதல்ல பொது அமைப்புகள் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து அங்கங்க இருக்கக்கூடிய பொது அமைப்புகள். இப்ப வடமராட்சியில ஒரு 15 பொது அமைப்பு இருக்குதுன்னா அதெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு சமாசத்தை அமைக்கும். வடமராட்சி பொது அமைப்புகளின் சமாசம். அப்படியே இந்த சமாசத்தின் உறுப்பினர்களார் அங்கே இருக்கக்கூடிய 15 பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் அவைதான் இருப்பாங்க. அப்ப அவையெல்லாம் அந்த சமாசம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா இந்த பொது அமைப்புகள் எல்லாமும் சேர்ந்துதானே அந்த முடிவு எடுத்ததாக அர்த்தம். பிறகு இந்த சமாசங்கள் எல்லாம் சேர்ந்து யாழ் மாவட்டத்துக்கு ஒரு சம்மேளனம் ஆகும். அப்படி என்ன அர்த்தம்? அந்த சம்மேளனம் எடுக்கிற முடிவு கீழே இருக்கிற எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவா. அந்தந்த பிரதிநிதி எல்லாம் அடிக்கணும். அந்த நேரத்திலேயே அறிக்கைகள் எப்படி வரும்னா, முதல் அறிக்கை சமாசத்தின் பேர்ல வரும், அடுத்த அறிக்கை சம்மேளனங்களின் பேர்ல வரும் ஒரே விஷயத்துக்கு. அதுக்கு அடுத்த அறிக்கை கீழே இருக்கிற அந்தந்த சங்கங்களின் பேர்ல வரும். அப்ப நான் ஒன்னா கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன இப்படியா நீங்களே உங்களை கேள்வி செய்யறாங்க. இப்ப நீங்க இப்படி செய்யறீங்களா என்னன்னா, நீங்க உண்மையா அந்த கட்டமைப்பிலேயே இல்ல. வெறும் என்ன, நீங்க சமாசம்ன்றதும் சம்மேளனம்ன்றதும் வெறும் ஒரு அந்த மாதிரிதான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா அவர் அறிக்கை விட்டார் ஒரு அறிக்கை, அவர் சமாசக்காரன் அறிக்கை விட்டதுக்கு பிறகு கீழே இருக்கிறவர் எல்லாம் அதை பற்றி அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறது என்ன? அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்னா, கீழே இருக்கிற எல்லாரையும் முதலே அறிக்கை விட பிரச்சனையே இல்லை. இது அப்ப இருந்து நான் அவரோட முரண்படு. அதுக்காக சொன்ன, நாங்க திரும்ப திரும்ப சொல்லணும், அது உலகத்துக்கு சொல்லணும். உலகம் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்தா நீங்க என்ன நினைக்கிறீங்களா, உங்களை மாதிரியே இந்த உலகமும் சிந்திக்கும். அப்படி இல்லதானே. சமாசம் வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு, இதுக்கு கீழே இவ்வளவு அமைப்பு இருக்குது, இந்த அமைப்புகளை சேர்ந்த சமாசங்கள் இருக்குது, அந்த சமாசங்களுக்கு கீழே இத்தனை அமைப்பு இருக்குதுன்னா சம்மேளனம் ஒரு அறிக்கை, இவ்வளவு பிரதிநிதித்துவப்படுத்தும் அறிக்கை. அப்படி இருந்தாதான் அந்த கட்டமைப்புக்குமே ஒரு வேல்யூ. இங்கேயும் அதேதான், அந்த பிராக்டிஸ் இங்கேயும் இருக்கு, கட்சிகளும் அதேதான். என்னன்னா இப்ப ஒரு இது இருக்கு, மக்கள் மனு, வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் சமூகங்களின் இது கண்டு, இந்த சிவில் சமூகங்களின் சிவில் சமூகம் என்று யார கேட்டீங்கன்னா இது ஒரு பொது சொல்லு. சிவில் சமூகம் என்டையர் சொசைட்டியே சிவில் சமூகம் தான். சரிதானே. இப்ப அதுக்குள்ள புற வேணும்னா நீங்க அரசாங்க படைகள், போலீஸ், அரசு அதிகாரிகள் இவைகளை தவிர்த்துட்டு மிச்சாக்களை வேணும்னா சிவில் சமூகம் சொல்லலாம். சீருட தொழிற்சாக்கள் ஒரு குழுவாகும், மற்றவர்கள் சிவில் சமூகம். திருப்பி பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் யாருன்னு கேட்டா அவை சிவில் சர்வன்ட் தான். சரிதானே. அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது அப்ப நீங்க இதை யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம். எந்த 4 பேர் சேர்ந்தாலும் நீங்க சிவில் அமைப்பு என்று பயன்படுத்தலாம். இங்க என்னன்னா, 4 பேர் சேர்ந்தா அவைக்கு ஒரு அரசியல் கருத்தியல் இருக்குதுன்னா அதுக்காக அது பிள்ளை இல்லை. உங்களுக்கு ஒரு அரசியல் கருத்தியல் இருக்குதுன்னா அந்த கருத்தியலுக்காக நீங்கள் முன் வர்றதும் அதை உங்கள் மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு முயற்சிக்கிறதும் சரியான விஷயம். ஆனா அதை என்ன ஆக்கினவன்னா, பொதுப்படையானது, இது எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்குமானது என்ற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து போலியான வடிவத்தை எடுக்க பார்க்கணும். அதன் மூலமா குறுகிய அரசியல் லாபங்களை
அடைகிறதுக்கு முயற்சிக்கணும். சரிதான், அதுதான் இங்கேயும் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இங்க அன்றைய அறிக்கை எப்படி என்ன, சிவில் சமூகங்களும் மற்ற சில அரசியல் பிரதிநிதிகளும் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அந்த முடிவு வந்து பொது வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்துறது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு மாதிரி. ஆனா அங்க அப்படியே நடக்கல. வழக்கமா இது சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்ப சிவகுரு ஆதீனத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடியவர், இந்த மக்கள் மனு சொல்லப்படுற இன்னொரு காட்சி ஊடகம் சார்ந்த அமைப்பு, அதுல காட்சி ஊடகம் சார்ந்தவர்கள்லாம் இருக்கணும். அது சின்ன உதாரணம், அன்றைக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, முதல் யாழ்ப்பாணத்தில் நடந்துள்ள ஒரு கூட்டத்துக்கு தன்னிட்ட அழைப்பு விடுத்தவையா வர சொல்லி, அப்ப தான் போய் அந்த கூட்டத்துல இருந்தது தான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய சில என்ன சொல்ற அவ விரும்புகின்ற மாதிரியாக இல்லாத கேள்விகளை கேட்டிருக்கிறார். அப்ப அந்த முதல் அழைப்புல சொன்னவையா, நீங்க மட்டக்களப்பிலையும் கூட்டம் இருக்குது, அதுக்கு நீங்க கட்டாயம் வரணும் என்று சொல்லி இருந்தவை. ஆனா அவரே சொல்றாருன்னா, தான் இந்த முதலாவது யாழ்ப்பாண கூட்டத்துல போய் அப்படி 4 கேள்வி கேட்டதுக்கு பிறகு தன்னை ஒருத்தர் மட்டக்களப்பு கூட்டத்துக்கு கூப்பிடவும் இல்லை. அந்த கூட்டம் பற்றி தனக்கு ஒரு அறிவித்தல் நடக்குதுன்னு கூட தனக்கு சொல்லப்படல. அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் என்ன, நமக்கு சார்பான ஒரு விஷயம் மட்டும்தான் போகணும், அது சார்ந்துதான் செய்யணும். அப்ப அவை அப்படி செய்யலாம், ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்படியான ஒரு எண்ணப்பாட்டை உருவாக்கலாம். ஆனா அதை நாங்கள் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு அவர்கள் சேர்ந்து முடிவெடுத்த மாதிரி ஒரு இதை காட்ட நாங்கள் எங்கட பத்திரிகையில வந்து 2வது பக்கத்துல இந்த செய்தி பிரதிநிதி அதுவே கம்ப்ளைண்டா கொண்டு வந்தோம். விஜயலாரம் முதல் பக்க தலைப்பு செய்தியா போட்டவன் நீங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றத அவர்கள் தங்களுக்கு முக்கியமானது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் முக்கியமான அப்படிதான் இருந்திருக்கு. ஆக்சுவலி அவைய மட்டும் பிள்ளை சொல்லக்கூடாது, எங்களையும் சேர்த்துதான் பொழுது. நாங்கள் அப்படித்தானே, நாங்கள் கொந்தளிச்சார், கொக்கரிச்சார், அதண்டார் இதண்டார், அவர் அங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. 4 பேப்பர் டைப் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வாசிச்சிருப்பேன். நாங்கள் அவர் ஏதோ இந்த தமிழர்களுக்கு விடுதலை அந்த மாதிரிதான் நாங்களும் பில்டப் பண்ணி இவ்வளவு காலம் வளர்த்துட்டோமே, அப்படிதான் நாங்க செய்து போட்டிருக்கோம். பிளேம் எங்கள்லையும் இருக்கு, பத்திரிகையாளர்களா எங்கள்லையும் இல்ல. வேற ஏதாவது உருப்படியா செய்தா நாங்க காய்க்கலாம், என்னத்த கலைக்கிறது இல்ல. நாங்களும் மிகைப்படுத்தி கிட்டத்தட்ட அவர்கள் ஒன்றுமே செய்யாத காகித புலிகளாக இருந்த போதும் அவர்களை கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் ரேஞ்சுக்கு உருவாக்கி வச்சதெல்லாமும் நாங்கள் அதை ஒரு கட்டத்துல அவையில அதை நம்பிக்கொண்டு இப்ப அதை இல்ல நாங்க அப்படி இல்லைன்ற மாதிரி நாங்கள் இப்போ அணுக வழிகிட்டோம்னா அவைக்கு அது ஜீரணிக்க முடியாதா இருக்கு. அப்ப நாங்க பிறகு துரோகியல் பட்டியலை நோக்கி நாங்க விரைவில் வாய்ப்புகள் இருக்கோம். சரி, அது மாதிரிதான் இது. சரிதானே, இந்த மாதிரி சிவகுரு ஆதீனம், மற்றது சில அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு சொல்லப்படுது. அதுல மாணவர் அமைப்பு முடிவெடுத்து போச்சுனமா அல்லது அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தலைவரோ செயலாளரோ அப்படி போச்சுனமான்றதெல்லாம் தெரியல. நீ அது ஆனா அவையெல்லாம் அங்க பிரசன்னமாகி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு 10-12 அமைப்புகளை சேர்ந்த ஆட்களும் சில தனிநபர்கள், இப்ப நிலாந்தன் மாதிரி அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து எழுதி கொண்டு வர்ற ஒருத்தர், மற்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஆயர், இந்த மாதிரி ஒரு சிலரும் வந்து அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கணும். அவர்கள் இதை பற்றி பேசி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறது கட்டாயம், அப்படி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேணும் என்ற முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் பிரச்சனை அப்படி இருந்தது. ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. சரிதானே, என்ன இது பொது அமைப்புகளாக எடுக்கிறதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்கள்கிட்ட காட்டுறதுக்கும் முயற்சிக்கணும். அப்ப அதனால அரசியல் கட்சி. ஆனா அவர்கள்ட்ட எடுத்திருக்கிற முடிவு என்னென்றால், இந்த பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்காக ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குறது என்றும், அந்த கட்டமைப்பை அரசியல் கட்சிகளோட சேர்ந்து உருவாக்குறது என்றும் அவன் முடிவெடுத்திருக்கிறான். சரிதானே, இங்கதான் பிரச்சனை. 2019ஆம் ஆண்டுல நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் இதே மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க. ஆனா அது இதை விட ஓரளவுக்கு ஜனநாயக ரீதியானதுன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, அது நான் எதை பற்றி பேசுறேன்னு தெரியுது, தமிழ் மக்கள் பேரவை பற்றி பேசுறேன். சரிதானே, தேர்தல் நடந்துட்டு கொஞ்சம் பேர் வெற்றி பெற்றுட்டுன்னா சிலர் வெற்றி பெறையில, சில கட்சிகள் சுத்தமா வெற்றி பெறையில என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது உடனடியாக 2015 2015 தேர்தல் முடிஞ்சோடு அப்ப மும்முரமாக இருந்த ஆட்கள், அப்ப யாரு விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில கூட ஒரு டகவோர் போய் கொண்டிருக்குது. விக்னேஸ்வரனுக்கு கூட இந்த மாதிரி போனா அடுத்த
மாகாண சபை தேர்தல்ல தனக்கு சீட் கிடைக்காது. கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு இல்ல, கிடைக்காதுன்றது உறுதியான ஒரு நிலைமையில இப்ப இவை எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒரு அமைப்பொண்டு உருவாக்கணும். ஆனா அந்த அமைப்பை உருவாக்கும் போது, தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கும் போது என்ன செய்ய வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய சன சமூக நிலையங்கள், பொது அமைப்புகள் என்று இருக்கக்கூடியதுகள், அரசு சாரா நிறுவனங்கள் என்று தங்களை பதிவு செய்து வச்சிருந்த நிறுவனங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடும். இப்படி ஒரு இது செய்ய போறோம், நீங்க அதுக்கான உங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புங்க. அதுல டேர்ன் ஓவர் குறைவா இருந்தாலும் கூட, பட் ஆனா அதுல ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அணுகுமுறை, எல்லா மக்களையும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறோம் என்று சொல்றதுக்கான ஒரு முயற்சியாவது எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஒரு பகிரங்க அழைப்பு மூலம் அதுல இன்வால்வ் வரலாம். இல்ல அது பகிரங்க அழைப்பு அப்படி இல்ல உண்மையில, ஆனா தனித்தனியா அவன் அனுப்பி இருக்கேன். ஆனா பகிரங்க அழைப்புன்றது நீங்க எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். அங்கதான் பிரச்சனை இல்லை. இவ ஏற்கனவே எடுக்கும் போதே ஒரு வார்த்தையை எடுத்துடுவேணுமே, நாங்கள் தமிழ் தேசியம் சார் என்றே நீங்க சிலர் தவிர்க்க தொடங்கிடுவீங்க. இப்பவும் அதுதான். இப்ப நீங்க தமிழ் தேசியம் தான் சொல்லுவீங்க. தமிழ் தேசியம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான தேசியம். பட் ஆனா நீங்க உள்ள வரும்போது நீங்க அரைவாசி தமிழர்களை இல்ல காவாசி தமிழர்களை தவிர்த்துடுவீங்க. ஏன்னா அவ தமிழ் தேசியத்துக்கான தமிழர்கள் அல்ல. அப்படி என்ன நீங்க முதலே இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா காய்ச்சா இன்னொரு வரவில்லை அப்படி அதை தவிர்க்கிறதுனால அது ஒரு பொது அறிவித்தல்னு சொல்லல. ஏனென்னா எல்லாரும் வாங்கன்னு சொல்லல, தாங்கள் தெரிவு செய்த அமைப்புகளை தான் கூப்பிடினோம். ஆனா ஒரு கிராமிய மட்டத்துல இருந்து மேல வரைக்குமான ஒரு அமைப்புகளுக்கு அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு கடிதத்தை எழுதி அவை இந்த பிரதிநிதிகள் அனுப்ப சொல்லி ஒரு 2-3 கூட்டம் அப்படி நடத்தி இருக்கணும், எல்லாரையும் கொண்டுதான். பட் அஜெண்டாவில அவைக்கு இப்ப நீங்க இதனுடைய தலைவராச்சு யாரு விக்னேஸ்வரனை தான் தெரிவு செய்யறன்றதுக்கு ஒரு வாக்களிப்பு முறை வச்சு அப்படி இப்படி எல்லாம் இல்ல. அந்த கூட்டத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணினோமோ அவ சொல்லிவினா மீதி எல்லாரும் ஆமா போடணும்னு எதிர்பார்க்கப்பட்டோம் தான் அந்த செட்டப்புமே. முழுக்க ஜனநாயக கட்டமைப்பாக இருந்த ஒரு அமைப்பு அல்ல என்றாலும் இந்த இப்ப இருக்கிறதோட ஒப்பிடும் அது ஒரு பரவாயில்ல. பட் ஆனா இது என்னண்டா, இப்ப வவுனியால நடந்திருக்கக்கூடிய கூட்டமும் என்னண்டா, திரும்பவும் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பொது அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்த ஒரு பொது கட்டமைப்பை இந்த பொது வேட்பாளர் சார்ந்து உருவாக்கணும். நீங்க அரசியல் கட்சிகளை கொண்டு வந்துட்டீங்கள் என்றாலே அங்க பிறகு கட்சி அரசியல் அங்க உள்ளேயும் திருப்பி நீங்க என்னதான் எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம் எல்லாரும் முடிவு எடுக்கிறோம்னு சொன்னாலும் கட்சி அரசியல் முதன்மைப்படும். ஒருத்தர் ஓமண்டுவார், ஒருத்தர் இல்லையண்டுவார். அந்த அடிபாடு தொடர்ந்து கொண்டேதான் பிரஷரிங் பொடியா இல்லாமல் அங்கதான் தவற முடியணும். இதை செய்யற பொது அமைப்புகளுக்கு அல்லது செய்யக்கூடிய நபர்களுக்கு, தனிநபர்களுக்கு, அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவ என்ன பார்க்கணும்னா, நாங்க அரசியல் கட்சிகளை சேர்த்து கொள்ளாட்டி இந்த முயற்சிகளை மக்கள் மயப்படுத்த முடியாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இயலாது, ஒரு சின்ன ஏதோ ஒரு குழுவினுடைய முயற்சி மாதிரி ஒதுங்கி போயிடும், ஊடகங்களுடைய ஆதரவை பெற முடியாது. அப்ப அரசியல் கட்சி ஏற்கனவே அவைக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அந்த பாப்புலாரிட்டிக்குள்ளாக நாங்க பயணிக்கிறதன் மூலம் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர முடியும். அங்க ஒரு அந்த பாப்புலாரிட்டியே இப்ப சந்திச்சிருக்குது. அதான் பாப்புலாரிட்டி. அதுக்குள்ள போயிருந்தோட ஏதாவது செய்ய முடியுமா என்ற மாதிரி தான் இவர்கள் யோசிக்கணும். பட் அது ஃபெயிலியர் தான். இந்த மாதிரியான ஏற்கனவே எடுத்துக்கப்பட்ட முயற்சி ஃபெயிலியர் ஆகி தான் இருக்கு. இப்பவும் திரும்பவும் அவர்கள் அதை தான் செய்ய பார்க்க. அந்த முயற்சி வவுனியால நடந்திருக்கிறது. திரும்ப ஒரு தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்குறதுக்கான முயற்சி. இந்த தமிழ் மக்கள் ஏற்கனவே உருவாக்கின தமிழ் மக்கள் பேரவை எங்கேன்னு கேட்டா அது தெரியாது. அது எங்க போச்சுதுன்னு தெரியாது. அது கழுத செஞ்சு கட்டரும்பான மாதிரி அந்த முதல் எலெக்ஷன்ல களவுளாவா இருந்தது. பிறகு அடுத்த 2019 எலெக்ஷன்ல அத ஒரு அரசியல் கட்சியா மாற்ற முடியுமான்ற ஒரு முயற்சியை விக்னேஸ்வரன் அவர்கள் செய்து பார்த்தார். அது சரி வர 19 ஜனாதிபதி தேர்தல் 2019 அவர் அந்த முயற்சிக்கு வர்றார். பட் அது சரி வர இல்லை. சரி வர இல்லைன்னா அவரை அதை விட்டுட்டு தனியா ஒரு கட்சியை உருவாக்கிட்டார். அதுக்கு பிறகு ஒப்புக்கு ஜப்பானியா அந்த தமிழ் மக்கள் பேரவை ஒரு 1-2 அறிக்கைகள் விட்டுது. அதுக்கு பிறகு அது காணையில இந்த ஃபீல்டுல இருந்து அவுட். பட் ஆனா தமிழ் மக்கள் பேரவை உருவாகும் போது ஒரு பெரிய ஆரவாரம் இருந்தது, மக்கள் பேரழிச்சி என்ற மாதிரியான ஒரு பிம்பம் காட்டப்பட்டது. அப்படி இப்படியே இப்ப திரும்ப அதே மாதிரியான ஒரு ஏற்கனவே தோத்து போன ஒரு விஷயத்த திரும்ப வேற முலாம்கள் பூசிக்கொண்டு தோத்து போன முயற்சி என்றது நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. அப்படி என்று சொன்னா அது இந்த நோக்கங்கள் பெருசா இருக்கணும் அப்படி இப்படி என்று நோக்கங்கள் அவர்கள் சொன்ன நோக்கத்தை பட் ஆனா அது வெளியில சொல்லப்பட்ட நோக்கம் உள்ளுக்குள் நோக்கங்கள் நிறைஞ்சோடனே இல்லாம போயிட்டு தேவை முடிஞ்சோடனே அப்படி இருக்கலாம்.
நான் அதை சொல்ல அவர் பகிரங்கமா முன்வைக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் அதே மாதிரி நான் எந்த அச்சம் எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப இந்த கூட்டம் கூட ஒரு குறுகிய நோக்கத்துக்காக அது நிறைவேறு இல்லாட்டி காலம் கடந்து ஒன்று அது ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டுக்கணும் இல்லாட்டி எக்ஸ்பயர்ட் ஆகும். அது எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன் அதை நான் இல்லைன்னு சொல்லலைன்னு சொன்ன மறக்கல. உங்களோட கருத்து என்னன்னா இந்த கூட்டம்ன்றது இவர்களுக்கு இடையிலே ஒரு கட்டமைப்பு இல்லை தானே முதல்ல. இவர்களால அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியல. அரசியல் கட்சியில விட்டுருங்க, அவைக்கு தான் வேற வேற பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்க பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கும் அவர்களை விட்டுட்டு நீங்கள் ஒன்றை செய்யறதுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? ஆனா அதை செய்யல. ஏன்னா பணம், நேரம், அதுக்கான ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஆளணி, இது எல்லாத்தையும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு செய்யறதுக்கு இங்க ஆட்களும் தயாரா இல்லை, வசதி வாய்ப்புகளும் பொருளாதார நிலைமையும் இல்லைன்ற மாதிரியான. அதனால இவ போகல, அது அந்த முயற்சிக்கு போகல. பட் என்னன்னா அரசியல் கட்சிகளோட சேர்ந்து அந்த அந்த திரும்ப 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 குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த இந்த முயற்சியில நடந்திருக்கக்கூடிய அடுத்த நகர்வு. இல்ல இப்ப நீங்க சொல்லுற விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கட்டமைப்பும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தணும் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு அஜெண்டாக்கான ஒரு ஸ்டெப் தானே தவிர, அதை தாண்டி இது ஒரு எங்களுடைய அரசியல் பயணத்தை, தமிழ் மக்களுக்கான அரசியல் பயணத்துல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சிகளை வழிநடத்தக்கூடியதுக்கான ஒரு அமைப்பாக இது ஆரம்பிக்கலையே அவை ஆரம்பிக்கல. எனக்கு படுகுது எப்படின்னு சொன்னா, இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் அது கொஞ்சம் பரபரப்பா இருக்குது. இதை ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் ஆரம்ப காலத்திலே கதைக்கப்பட தொடங்கிட்டுது. இல்லை எங்களுக்கு இது கண்டிப்பா பொது வேட்பாளர் நிறுத்தணும். அப்ப அதுக்கு இப்ப கட்சிகளோட சேர்ந்து செய்யறது, கட்சிகள்லயே ஒரு ஒற்றுமைப்பாடு, கொஞ்சம் கட்சிகள் ஆதரவா இருக்கணும், பிரதான கட்சிகள் மீது பிரஷரை போடுறோம். ஆமா, அதுல வந்து இப்ப மெயினா இங்க என்னதான் சொன்னாலும் இப்ப இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் என்று நாங்கள் சொல்லக்கூடியது தமிழரசு கட்சியும் ஈவன் 2 எம்பியை வச்சிருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சொல்லலாம். அவைகள் 2 பேரும் மக்கள் முன்னணி நான் நினைக்கிறேன் ஓவராலாவே ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். தமிழரசு கட்சிக்குள்ள 2 பிளவுபட்ட அல்லது பிரிவுபட்ட 2 குழுக்கள் ஒவ்வொரு முடிவுகளோட இருக்கணும். இவியல் எல்லாரையும் சேர்க்கிறதுக்கான ஒரு வெறுட்டுறதுக்கான ஒரு பூதம் இல்லாட்டில் நீங்கள் உங்களை மக்கள் நிராகரிச்சிருவினம், இது மக்கள் இப்படி ஒரு விருப்பத்தில் இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சின்ன நோக்கத்தோட இது ஆரம்பிக்கப்படுறதுக்கு படுதான்ற ஒரு நியாயமான சந்தேகம். அவ்வளவுதான். நீங்கள் உண்மையா சொல்றீங்களா சந்தேகம்? உண்மையும் அதுதான். என்னன்னா ஒரு லொபியிங் பண்ண பாக்கணும், அவ்வளவுதான். சரிதானே? இல்ல லொபி என்ன கொஞ்சம் நீங்க ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. த்ரெட் பண்ண பாக்கணும் நினைக்கிறேன். த்ரெட்னிங் அவர்களுடைய லொபியிங் வழிமுறை இருக்கலாம். சரிதானே? அதாவது பொது வேட்பாளர்ன்றதுக்கான அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த அஜெண்டாவுக்கு முழுமையான ஆதரவு இதுவரைக்கும் இல்லை மக்கள் மத்தியிலையும். அதை பற்றி ஒரு பெரிய வரவேற்போ இதுவோ இல்லை. அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திரட்டுறதுக்கு பார்க்கணும். அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமான திரட்சி என்றது எப்படின்னா, உண்மையில ஆட்கள் சேர்ந்தால் பரவாயில்ல. பட் ஆனா இது எங்கே எப்படி இந்த திரட்சி காட்டப்படுது, எல்லாமே ஒரு வித என்ன சொல்றது, ஒரு அப்படியாக தோற்றமளிக்கப்படுற செயற்பாடுகள் தானே தவிர உண்மையானது அல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த பொது அமைப்புகள் என்று சொல்லி பவுனியாவில் கூடி இருக்கிறவர்கள் தான் ஏற்கனவேயும் அந்தந்த இடங்கள்ல இருந்து தனியாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் அல்லது அதுக்காக வேணுமென்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாரும் திருப்பி கூடி, பட் ஆனா இது ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கணும். அப்படி கட்டமைச்சு அதன் மூலமாக அதை ஒரு முடிவாக, பொதுமக்கள் முடிவாக அதை ஒரு பிம்பமா காட்டி, அந்த பிம்பத்தை இப்ப என்ன எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதானே, எப்பவும் ஒரு குதிரை வெல்லும் என்று நம்பினா அந்த குதிரை மீது நாங்கள் 60-70% பேர் காசு கட்டுவோம். சில நேரம் 4வதா ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையை நம்பி காசு கட்டுறோம் இருப்பான். அது எப்படியும் வெல்லும். பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை. முன்னுக்கு எந்த குதிரை ஓடிக்கொண்டிருக்குதோ அந்த குதிரை தான் வெல்லும்னு நினைச்சு, அப்ப இது இப்படி போகுது இருக்கு, பொது வேட்பாளருக்கு இவ்வளவு ஆதரவு வருது, அப்படி இப்படி என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதன் மூலமா மற்றவர்களை இது ஒரு முன்னணியில ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையாக நம்ப வைக்கிறதுக்கான செயற்பாடுகள் தான் இதுல அதுதான் நடக்குது. ஆனா அதை தாண்டி அவர்களுக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்கா, அந்த அரசியல் கட்சிகள் இதுக்குள்ள உள்வாங்கப்படுமா, அவர்கள் தீவிரமாக அதை பற்றி ஆராய்கிறார்களா என்றதுல எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது.
அது அந்த மாதிரி நகர்வுகளை காண இல்ல முடியும். அதுல நான் சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படி பார்க்கணும்னா, தச்சலா நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி நாங்கள் அப்படி ஒரு ஆளை நிப்பாட்டிட்டோம்னா, இப்ப சிவாஜிலிங்கம் முதல் கேட்கல அது அவரா அடுத்த முடிவு தானே. அப்ப அதுல நாங்களே ஒரு ஜோக்கா பார்த்துட்டு விட்டுட்டோம். இது அப்படி இல்லை. இது நாங்கள் மட்டுமில்ல, தென்னிலங்கை மட்டுமில்ல, உலக நாடுகளுமே பார்க்கும் அவருக்கான வாக்கு, இல்லாட்டி அவருக்கு என்ன வீதம் எடுக்கு, இல்லாட்டி மக்கள் ஆதரவு அப்படி இருக்கு. அது தற்செயலா ஃபெயில் பண்ணினேன். நான் நம்புறேன் 70% ஃபெயில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு நம்புறேன். இவர்கள் சொல்ற மாதிரி இல்ல, அது நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பொதுமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இப்போ மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாக்களிக்க போகலாம் என்ற ஒரு நிலப்பாடு தான். தற்செயலா அது ஃபெயில் பண்ணினால் எங்களுக்கான இல்ல எங்களோட தமிழ் மக்களுடைய சில கோரிக்கைகள், அரசியல் ரீதியான கோரிக்கைகள் இருக்கு தானே, அதை பற்றி திரும்ப ஆரம்ப கதைக்கலாம். இந்த கேள்விக்கு மே தின கூட்டத்துல 30ஆம் தேதி இந்த முடிவெடுவிடும். 1ஆம் தேதி நடந்த மே தின கூட்டம், கிளிநொச்சியில் ஒரு மே தின கூட்டம் நடந்த தமிழ் தேசிய மே தினம் என்ற பேர்ல நடந்த மே தினம். அந்த மே தினத்துல ஸ்ரீதரன், தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் வந்து பதில் சொல்றாரு. நீங்க இப்ப கேக்குறீங்களே உங்களுக்கு குறைஞ்ச வாக்குகள் என்ன செய்யறது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவர் சாஜி என்ன 9,000 votes வாங்கினார். என்ன ஜிஜி பொன்னம்பலத்தின் மகன் குமார் பொன்னம்பலம் 40,000 votes வாங்கினார். அதனால எங்களுக்கு எவ்வளவு votes கிடைக்கும், அதெல்லாம் கவலைப்படாது. நீங்க போட்டி போடுங்க. அதை அப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தீங்க ஒன்றும் நடக்காது. அதனால நீங்க போட்டு பொது வேட்பாளர் தான் அப்படின்னு அவர் அதுல 2 விஷயம் சொல்லிட்டு சொல்றாரு. தந்தை சொல்வா ஒரு நாளும் கட்சியில இருக்கிறவர்கள் வந்து கருத்து சொல்றத தவிர்க்கலையா, அதாவது தடுக்க. அத சம்பந்தரும் அப்படி சொல்லி இருக்கிறாரா, பல தடவை அதை வலியுறுத்தி இருக்கிறாரா. அது கட்சியில இருக்கிறவருக்கு கருத்துக்கள் இருக்கு, எம்பிமாரோ அல்லது மற்றவர்கள் கருத்து தெரிவிக்கிறார். அந்த அடிப்படை இது கட்சி முடிவு இல்லை. நான் என் சொந்த கதையை தான் சொல்றேன், கருத்தை தான் சொல்றேன். அந்த சொந்த கருத்து என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பயப்பட்டு கொண்டு, கேள்வி கேட்டுக்கொண்டு, சந்தேகப்பட்டு கொண்டு எல்லாம் இருக்க வேண்டாம், நாங்கள் பொது வேட்பாளருக்கு போவோம். சரிதானே? ஏன் அந்த பொது வேட்பாளருக்கு போகணும்னா, நாங்க முதல்ல யார பொன்சேகாவை ஆதரிச்ச நாங்கள், அப்படி ஒரு முடிவெடுத்து ஆதரிச்சினாங்க. அதுக்கு பிறகு மைத்திரிபாலவை ஆதரிச்ச நாங்கள். எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் செய்வினோம்னு நம்பித்தான் ஆச்சினாங்க. அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசவை ஆதரிச்சினாங்க. இந்த சஜித் பிரேமதாச இப்படி 3 பேரையும் ஆதரிச்சு என்ன நடந்தா 3 பேரும் தோத்து போச்சு. மைத்திரி அதுல வெண்டவர், ஆனாலும் தோக்கடிச்சுட்டார். பிறகு மைந்தாவா கொண்டு வந்ததும் மூலமா அதை தோக்கடிச்சுட்டார். பொன்சேகாவும் இந்த பக்கமா சஜித்தும் வந்து தோத்து போச்சுன்னா. ஆனா இவ எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டான். டெக்னிக்கலி அது முடியாது, அப்படிதான் சொல்றேன். அதனால இப்ப இது தோப்பாருன்னு தெரிஞ்சே நாங்கள் ஆதரிக்கிறோம். சொல்ல வர்றேன். ஆனா அப்படி இல்ல, தோப்பாருன்னு தெரியும். அவர் ஜனாதிபதியா ஆகணும்ன்றது இல்ல. எந்த கேள்வியும் ஜனாதிபதி ஆகணும்ன்றது இல்ல. பெரும்பான்மை தமிழர்கள வாக்குகளை அவர் வேண்டினாரான்றதுதான் தேவையை தவிர, எங்களுக்கு எப்படியும் அது சந்தேகம் எல்லாம் பட தேவையில்லை. தோப்பாருன்னு 100% தெரியும் அது. ஆனால் இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழர்களோட வாக்குகளும் அவருக்கு போகணும். இந்த வேட்பாளருடைய தோல்வி என்பது ஜனாதிபதிக்கான இவர் தூக்குறதுன்றது, நீங்கள் பெரும்பாலும் 51% தமிழ் வாக்குகள் எடுக்க இல்லை என்றாலே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு. அப்ப அவர் தோக்குறதுன்றது உங்களோட கோரிக்கையை சேர்ந்து 51% தமிழ் வாக்குகளோடு இல்லை. நான் நினைக்கிறேன் உண்மையா நாங்கள் அதை இப்படி ஒரு நோக்கத்தை கொண்டு போய் சர்வதேசத்துக்கு இடித்துரைக்க போறோம்னு சொன்னா 80% இங்க வடக்கு கிழக்குல வாக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 80% என்றாலும் அங்கட பொது வேட்பாளர்கள் விழுந்திருக்கும். நீங்கள் 51% நீங்க சொல்றது மினிமம் சொல்றீங்க. 80% கேள்வியே இருக்குது. அது தமிழ் வேட்பாளர்கள் எந்த தமிழ் ஏன்னா இவர்கள் ஆரம்பிக்கும் போது தெற்கில இருக்கிற தமிழ் வேட்பாளர்களையும் கேட்கணும்னு வாக்காளர், அதான் தமிழ் வாக்காளர்களையும் கேட்கணும்ன்றதுதான் நாங்க சொல்றது வேர்ஸ்ட் கேஸ் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், அந்த கூட்டத்திலேயே மேதின கூட்டத்திலேயே வந்து பேசின மனோ கணேசன் சொல்லிட்டாரு, எங்களை எல்லாம் இழுக்காதீங்க, வழக்கம் போல தொண்டாண்டைக்கு செல்வாக்கு என்ன சொல்லிட்டு போனாரா அது மாதிரி இவரும் வந்து பகிரங்கமா மேடையில சொல்லிட்டா, அதெல்லாம் நாங்கள் எங்கட பிரச்சனையை பார்த்துக்கொள்றோம், நீங்க இதுவும் கூட பிரச்சனை, சரி நீங்கள் என்னவோ கேட்கறீங்களா அதுக்கு நானும் ஆதரவு ஓமன்னு சொல்றேனே தவிர அதுக்குள்ள எங்களை இழுத்து விட்டுறாதீங்க. கிளியரா சொல்லி மனோ கணேசன் ஆரம்பத்துல இருந்து தெளிவா இருக்கல. நீங்கள் அங்க வந்தீங்கள் என்று சொன்னால் டிஎன்ஏ கொழும்பு வடக்கு கிழக்க தாண்டி எலெக்ஷன் கேட்க மாட்டோம், நாங்கள் இங்க வருவோம் என்ற இண்டிகேஷனை இல்லாட்டி வார்னிங்கா கொடுத்துருந்தவர்.
அவர் அதை அப்படியே தான் இருக்கார். உண்மையிலேயே எனக்கு இந்த மே தினத்துக்கு அந்த கூட்டத்துல அதுக்கும் ஒரு கதை சொல்லி இருக்கிறார் தெரியுமா, தெளிவா சொல்லி நீங்கள் விட்டுட்டு ஓடுறீர்கள். சரியோ, வடக்கு கிழக்குல இருக்கிற ஆக்கள் எல்லாம் விட்டுட்டு கனடாக்கும் லண்டனுக்கும் மற்ற இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஓடிடுறீர்கள். 83 85ல நீங்கள் விட்டுட்டு போன வன்னியில வந்து நாங்கள் மலையக தமிழர்கள் தான் குடியேறி இன்றைக்கு இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு காரணமா இருக்கிறவர்கள் மலையக தமிழர்கள். இனிமே நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் ஓர்ரியல் என்றுட்டு இங்க நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் அங்கேயே எங்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் செட்டப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா நாங்கள் அதை பார்த்து கொள்வோம். சரிதானே? இந்த நீங்க விட்டுட்டு ஓடுற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம்னு நினைக்காங்க. நீண்டி முடிஞ்சா நீங்களே இருந்து உடரங்களை பார்த்து கொள்வோம். அவற்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சரி. என்னுடைய இந்த இப்ப திடீரெண்டு வர்ற சந்தேகம் பாத்தீங்கன்னா, எங்களுடைய தமிழ் தேசிய மே தினத்துல மனோ கணேசன் பிரசன்னம் தேவையானதா? அதான் எனக்கு அவர் தேவையா தேவையில்லையா. தமிழ் தேசியம் என்று சொன்னீங்களா, அது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமானதானே. தாயக நிலப்பரப்பை ஒட்டி வரலாம், ஆனா அது இங்க இருக்கிற எல்லா தமிழர்களினுடைய நலன்களையும் கருத வேணும், என்ன கருத்தில் எடுக்க வேணும். அது தமிழ் தேசியமா இருந்தா. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது தமிழீழ தேசியம் ஆயிடும். வடக்கு கிழக்குல இருக்கிற என்ன சொல்றது, சமஷ்டியை ஆதரிக்கக்கூடிய அல்லது ஒரு விடுதலை புலிகள் கருத்தியலை அவர்களை மட்டும்தான் சொல்லவும் முடியும். நாங்கள் இலங்கை முழுக்க இருக்கிற தமிழாக்கள் தேவை என்று சொன்னால் அப்படி ஒரு கூட்டத்துல மனோ கணேசன் எப்படியான அறிக்கை சரியானதா சொல்றேன். அவர் பிரிச்சு பாக்குறாரு. அதான் சொல்றேனே, நீங்களே ஆரம்பத்துல இருந்து பாக்கல. அந்த மக்களுடைய நலன்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் பேசினதில்லை. இவன் விடுதலை புலிகள் காலத்துல கூட விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தியலா இருந்தது. அந்த மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளும் அந்த பூகோள களநிலைகளும் வேற. அதனால நாங்கள் எங்களுடைய விஷயங்களுக்கு அவர்களுடைய அரசியலை உள்வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அந்த மக்களும் அதுக்கு தயாரா இருக்கு இல்ல. மண்டபடியால அதுதான். அப்ப நீங்க திடீரென்று அவரை கொண்டு வந்து கேட்கலாது. அது ஏன் கூப்பிட்டுச்சுன்னு தெரியாது. ஆனா இவைக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒருவேளை அந்த கூட்டத்துல அது முறிஞ்சு போனதுக்கான காரணம் அல்லது அந்த இடத்துல மனோ கணேசன் அதை பகிரங்கமாக்க வேண்டி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு விக்னேஸ்வரனையும் கூப்பிட்டு இருந்தவதானே. விக்னேஸ்வரன் வந்து என்ன சொல்லிவிட்டார், வழக்கமான தன்னுடைய வானில நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவோம், 2வதாக ஒரு விருப்பு வாக்க செலுத்துவோம்னு சொன்னார்லோ. அப்ப இப்ப நாங்கள் ஒரு கதைக்கும் போதே கேட்டோம், அந்த 2வது யாரு போது அது என்ன ஏது என்று அந்த சண்டையும் அவருக்கும் வந்து மனோ கணேசனுக்கு வந்து அதை தெளிவா அவர் அதை தெளிவாவே அதுல சொல்றேன். நீங்க 2வது வாக்குன்ற கதைக்கும் போது எங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க 2வது வாக்கா யாரோ ஒரு ஆளுக்கு போட போறீங்களா, பிறகு இந்த பொது வேட்பாளர்ன்றதுல அர்த்தமே இல்லை. சரி, நீங்க பொது வேட்பாளர் நிறுத்தி போட்டு 2வது வாக்கு போடுறீங்க. பொது வேட்பாளர் நிறுத்துறா நிறுத்துங்க, அது வேறு, அது உங்களுடைய கோரிக்கைகள். நீங்கள் உலகத்துக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா அதை அவரை நிப்பாட்டி போட்டு 2வது ஒருத்தருக்கு வாக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, யாரையும் நீங்க ஆதரிக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். அது அப்படி இருக்கும்போது அந்த இதுல வந்து எங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. மற்றது ஈவன் நீங்க பொது வேட்பாளர் விஷயமும் கூட தான் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பொது வேட்பாளர் நிறுத்தினா வடக்கு கிழக்கு தமிழர்கள் நிறுத்துகிற ஒரு பொது வேட்பாளரை வடக்கு கிழக்கு தமிழர்களுக்காக நிறுத்தப்படுகிற ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அதனால மோரல் சப்போர்ட், வாக்களிக்க போறதெல்லாம் இல்லை. உங்களுடைய கோரிக்கை இந்த நாட்டுல வாழக்கூடிய இன்னொரு என்ன அவர்கள் இப்ப தேசிய இனம், தங்களையும் தேசிய இனம் சொல்லிக் கொள்ளுற ஒரு அணுகுமுறையை கையாளுகிறார்கள் என்றபடியா இன்னொரு தமிழ் தேசிய இனத்தினுடைய விருப்புகளுக்கு நாங்கள் மோரல் சப்போர்ட் பண்றோம் அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா பங்காளிகளா வர மாட்டோம் நாங்கள் சிரிப்புகள். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே அங்க அடி விழுந்துச்சு. அதானே, மலையமோ அல்லது தெற்குல இருக்கிற வாக்காளர்களோ உங்களுக்கு வரப்போறது போய் குரங்கான கதையா ஏற்கனவே இபிடிபி அங்கையன் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒவ்வொரு சீட் எடுக்கிற அளவுக்கு பலமான ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அதனால அந்த ஆதரவு தளங்களும் விஜயேந்திரன் எல்லாருக்குமான ஒன்று இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆதரவு தளங்கள் எல்லாமே வந்து தெளிவாக வெளியில தான் நிக்க போகுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் புறக்கணிப்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறதுனால கணிசமான அளவு அவர்களுடைய ஆதரவாளர்களும் வெளியில தான் நிக்க போயிடும். அதே மாதிரி இப்ப தமிழரசு கட்சியின் பிளவுபட்ட ஒரு குழு அதுவும் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். போற போக்குல இப்ப கொஞ்சம் பேர் ஆதரிச்சினவன
சமந்தரே சொல்லியிருக்காரு பகிரங்கமா கதைக்கலாம். ஆமா இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் சொல்றாரு. அப்ப அவர்கள் அதை சொல்லாம நாளைக்கு வந்து அவர்கள் கதைச்சு போட்டும் இதே இவர் சொன்னதே சொல்லி நம்ம கிளிப்பை வடிவாக வெட்டி போட்டு காட்டி அந்த அவரே சொல்லி நாங்கள் பொது வேட்பாளருக்கு எதிராக கதைக்கிறதா நீங்க ஆதரவாக கதைக்கிறீங்க, நாங்க எதிராக கட்சி முடிவு இருக்கு இல்ல. அப்படி கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுன்றதுனால இது இருக்கு. இப்ப தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று தானே, சின்ன டிடிஎன்ஏ. அந்த சின்ன டிடிஎன்ஏ இந்த ஆட்களே கூட இன்னும் கொள்கை முடிவை தாண்டி இறக்கணத்துல அவை அவை கொள்கை முடிவை தாண்டி வந்து பொது வேட்பாளர் எங்கட முடிவுண்டு அவையும் சொல்லு. அங்கேயே ஒரு டவுட் இருக்கு. அதுல எத்தனை கட்சி கடைசியில இந்த இதுக்கு ஓமண்டு அல்லது நெருங்க வரக்கூடிய மற்ற மற்ற அரசியல் நகர்வுகள் அப்படியான சூழல்கள். அப்ப அது எத்தனை பேர் பின்வாங்குவினம், அவ்வளவு பேர் இதை தொடர்ந்தும் இந்த கருத்தியலை சுமந்து கொண்டு செல்லுவினம் என்ற அப்படிதான் நான் பார்க்கல. என்னன்னு சொன்னா இப்ப சின்ன டிஎன்ஏல இருக்கிற சில இதுகளுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த ஜனாதிபதியே தொடர்ந்தாதான் திரும்ப அந்த கரும்பு ஃபேக்டரி எல்லாம் ரன் பண்ணும், அதுக்கான காணி அலோகேஷன்கள் எல்லாம் ரன் பண்ண. நாங்கள் அதை பற்றி ஒரு காயக்கணும். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருக்குது, பொது வழிக்கு வராமல். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய ஊடகம் வந்து அதை பற்றி காய்ச்சி கொண்டு வந்த நாங்கள் இப்போ பொது வழிக்கு இல்லாமல் உள்ளுக்குள்ளால நிறைய வேலை திட்டங்கள் நடக்கிறீங்களா. நாங்கள் சரி இப்போ நாங்கள் டாபிக் விட்டு வெளியில போகக்கூடாது, நாங்கள் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி காய்க்கலாம். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கல. இது இவியல் என்ன செய்ய போய் நம்ம ஒரு திரும்ப வரைக்கும் ஒண்ணும் இல்லை. எல்லா பக்கத்தாலே ரிக்கி நகர்த்தி அதை கொண்டு வந்து முடிக்கலாமா என்றதுல பாக்கினோம். பட் இப்படி நிறைய பக்கத்தால நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்படி இப்ப யோசிச்சு பாருங்க, அரசு ஆதரவு அணிகள் ஒரு பக்கம் இருக்கு, அவர்களுடைய ஆதரவாளர்கள் போயிட்டு சரிதானே. சரி, அது ஒரு 5% வச்சுக்கொள்வோமே. அது தாண்டி 2 பெஞ்சு எங்கள்ட இங்க 3 எம்பி 3 தேசியம் என்று பார்த்தா 5 எம்பி. அதான் அங்கேயும் சேர்த்து வடக்கு கிழக்க சேர்த்துக்கன்னா 5 எம்பி. இல்ல நீங்க தமிழரசு கட்சியை மட்டும் இல்ல நாங்க வெளியில நிக்கிறாங்களே, அரசோட நிக்கிறாங்களே. இங்க 3 எம்பி, கிழக்குல 2 எம்பி, தமிழ் எம்பி. அப்ப அவையிலே 5 எம்பி. அதை விட கயந்திரமார் பொன்னம்பலத்துல 2 எம்பி, 7 எம்பி பிளஸ் இங்கால பார்த்தோம்னு சொன்னாலும் ஒரு எம்பி போகும் பள்ளியில தமிழரசு கட்சியில இருந்து போனா 8 எம்பி வந்து அந்த ஆதரவு தளத்தோட குறிப்பிட்டு பார்க்கும்போது கணிசமான ஆதரவு இல்லாதான் வேண்டாம். அப்ப நீங்க 50 நெருங்குறதே பெரிய சிக்கல் என்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை இவர்களால் எவ்வளவு தூரம் முன்னெடுக்க முடியும் என்ற கேள்வி. அதனால இந்த மாதிரி ஏதோ ஒன்றை ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம சரிதானே, அணுகுமுறை வந்து தெளிவானதாகவும். இதுவரைக்கும் என்ன பிரச்சனைனா எல்லாம் இந்த டிஸ்கஷன் லெவல்ல தான் இருக்கு. மக்கள்கிட்ட போய் சேரல, மக்கள்கிட்ட போய் நீங்க கன்வீன்ஸ் பண்ண தொடங்கல. மக்கள் பொது வேட்பாளர் என்ற விஷயத்துல வந்து பத்திரிகைகளும் கைவிட்டுட்டுது என்றா, அல்லது ஊடகங்களும் வந்து அதுக்கான எல்லா ஊடகங்களும் விட போறது இல்லை. என்னண்டா இந்த அஜெண்டாக்கு பின்னாலேயும் ஒரு காட்சி ஊடகம் தான் வேலை செய்யுது. அது ஒரு காலத்துல அது துரோகியல் ஊடகமா இருந்தது. பட் இன்றைக்கு தமிழ் தேசிய விஷயங்களை ஒருங்கிணைக்கிற ஊடகமாகவும் அது மாறி அளவில் அதே மாற்றம்தானே. நாங்கள் அப்படி நல்ல வழியில எடுத்துக்கொள்ளும். துறையில இருந்தாலும் இன்றைக்கு இந்த பக்கத்துக்கு வந்து வளமையா கதைக்கிற ஊடகம் இல்லை, இது வேற ஒரு ஊடகம் இல்ல. வழக்கமான நாங்கள் இந்த நாட்டு நடப்புல இன்னொரு ஊடகத்தை பற்றி இது காட்சி ஊடகம் பத்திரியே இல்ல. இந்த காட்சி ஊடகம் அந்த காட்சி ஊடகம் உள்ள வரும்போது துரோகிகளுக்கான துரோகி என்ற முத்திரையோட தான் வந்தது. அல்லது அது அப்படிதான் மக்களால பார்க்கப்பட்டது மட்டும் இல்ல, அது அப்படிதான் இருந்தது. அதுக்குள்ள ராணுவ புலனாய்வினுடைய தாக்கங்கள் அப்படி இப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதை பற்றி. நீ அதுக்கு அது ஏற்கனவே புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தது, வங்க புலிகளுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனைகள் அப்படி. அது மாதிரி அந்த டைம்ல இங்க வரைக்குள்ள இங்க ஒரு அப்படி இல்லாமல் ஒரு ஊடகம் அவ்வளவு இதா கால் பதிக்கிறது ஈஸியாக இருக்காது. அது இங்க சர்வைவல்ன்றது அது அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு அந்த ஊடகம் தான் தேசியத்துக்கான பொது வேட்பாளர் என்ற விஷயத்தையும் பேசுது. மேபி அதை ஒரு நல்ல மாற்றம் எடுத்துக்கொள்ளும். அவர் என்ன செய்யறது,
இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஒன்றுதானே தேர்வு செய்யலாம். அதனால அது ஒரு நல்ல மாற்றமா நாங்க எடுத்துக்கொள்வோம். நம்ம துரோகி தேசியத்துக்கு ஆதரவாளரா மாறிய தேசிய ஆதரவாளர் துரோகியா மாறையிலும் வேண்டா அப்படி எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பட் ஆனா அதான் அந்த ஊடகம் தாண்டி மற்ற ஊடகங்கள் திரும்பவும் நாங்க வழக்கமாக வைக்கிற ஊடகமும் அதுக்கு ஆதரவா இருக்கும். என்னண்டா அவர்களுக்கு இந்த சில தேவைகள் இருக்குது, திருப்பி போட்டியிடணும், வெல்லோணும் என்றால் ஒற்றுமை அவசியம், அப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது உண்மையான்றது தெரியல. இந்த சேருதலும் பிரிதலும் என்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் பரப்புல இங்க ஸ்பெஷலி இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்று சொல்ற நாடுகள்ல வந்து அது ஒரு சர்வ சாதாரணமானது. இப்ப கிட்டத்தட்ட சொப்பன சுந்தரின்ற கார் மாதிரி அதையாவது கண்டுபிடிக்கலாம், யார் கண்டுபிடிக்கலாம், இது பெரிய கஷ்டம். சோ அதனால அந்த ஊடகங்களுடைய ஆதரவும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்ற கான்செப்ட் பெரும்பாலும் கைவிடப்படுற ஒரு நிலையை நோக்கி நகரும். என்னன்னு சொன்னா இப்ப இப்ப இந்த அமைப்புகள் இதெல்லாம் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யற அளவுக்கு ஒர்க் போர்ஸோடயோ இல்ல கெப்பாசிட்டியோடயோ இல்ல. அந்தபடியெல்லாம் நீங்கள் சொல்ற மாதிரி அது கண்டிப்பா அடி வேண்டும், இல்லாட்டி அடி வேண்டுவார் அந்த பொது வேட்பாளர் நிற்கிறவர். அந்த தனிநபரை தாண்டி எங்களுக்குள்ள பிரச்சனை அந்த எங்களுடைய கருத்தியல் வந்து அடி வேண்டும். தமிழ் மக்கள் வந்து தங்களுக்கான அவர்கள் தனியான ஒரு குணம் இருக்குது, ஒரு அரசியல் தேவைகள் விருப்புகள் இருக்குது, அதுக்காக பெரிய போராட்டம் நடந்தது. அதை இப்ப ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில வாக்குச்சீட்டுகளாலே அதை வெல்லோணும் என்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல என்ற ஒரு இதை அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியும் வரும். இப்ப என்னென்னால் இவர்கள் இந்த இந்த அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுத்து கொண்டு போயினோம்னா அடிபாடு வரும். தமிழ் தேசியம் பேசுற அணிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தானே, அந்த அணிகளுக்குள்ளேயே ஒரு பெரும் பிளவை உருவாக்கும். இது பிளவை உருவாக்கும் போது அவர்கள் ஏற்கனவே பிளவு இருக்கு. அது எப்படின்னா இந்த டிடிஎன்ஏயும் சின்ன டிடிஎன்ஏயும் தமிழரசு கட்சியும் ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது, முன்னணி ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஏற்கனவே ஒரு பிளவு இருக்கு. அதை தாண்டியும் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கருத்து சார்ந்து எப்படி ஸ்ரீதரன் தான் ஆதரிக்கிறேன், கட்சி முடிவில்லை, ஆனா என்ன அவர் ஒரு தலைவரா தெரிவு செய்யப்பட்டவர், அவர் ஒரு முன்மாதிரி. அவரே நான் இப்படி வந்து நான் ஆதரிக்கிறேன் கட்சி முடிவுக்கு வெளியில அவர் பேச தொடங்கும் போது இப்ப ஒரு ரெண்டு வகையில அப்படி பேசலாம். உண்டு முந்தியெல்லாம் சுமந்திரனும் அப்படி பேசி இருக்கிறார், ஆனா அவர் என்ன பேசினாரோ அதுதான் கடைசியில கூட்டமைப்பினுடைய முடிவாக வந்திருக்கு. அப்ப அந்த துணிவிலையும் பேசலாம், நான் என்ன பேசுறேனோ அதான் கட்சி முடிவா கொண்டு வர முடியும் என்ற துணிவில பேசலாம். பட் அந்த அளவுக்கு அவருக்கு வல்லமை இருக்குதான்னு தெரியல. ஆனால் அவர் பேசி இருக்கும் போது அதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு நாளைக்கு கட்சிக்குள்ள இருக்கிற மற்றவர்களும் இது மாதிரி பொது வேட்பாளருக்கு எதிராக பேச வழிக்கிட்டால் அது நடக்கும் என்று நான் கருதுறேன். எனது திருவோணமலையில சுமந்திரனுடைய பேச்சை பற்றி நாங்கள் போன முறை பேசினாங்க. அதுல அவர் மிக தெளிவா சொல்றார், தந்தை செல்வா சில வழிமுறைகளை கையாண்டார். அவர் அங்கேயும் 2 அணி இருந்தது, சரிதானே. ஜிஜி பொன்னம்பலத்தோட சேர்ந்து ஜிஜி பொன்னம்பலம் தலைவர், இவர் துணை தலைவரா இருக்கும் போதே 2 அணி உருவாயிட்டு, பொன்னம்பலம் அணி உண்டு, செல்வா அணி. அவர் கட்சிக்குள்ள இருந்தபடி போராடினார். பொன்னம்பலத்தினுடைய கருத்தியல்களுக்கு எதிராக அவர் போராடுறார், சரிதானே. போராடி அது முடியாத போது அவர் பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இப்ப நீங்க சுதந்திரன் விஷயத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப என்ன நடக்குதுன்னா 2 அணி இருக்கு. அப்ப அடுத்தது என்னவா இருக்க முடியும்? கிட்டத்தட்ட இல்ல பிளவு பிரிவு இல்ல, போராட்டம் நடக்கும் கட்சிக்குள்ள போராட்டம் நடக்கும். அப்ப அது யாருக்கு எதிரானதா இருந்தா ஒருவேளை ஸ்ரீதரன் இந்த வழக்குகள் எல்லாம் அது எப்படி முடியும் தான், முடியத்தான் வேணும், முடியாம போக முடியாது. சோ திரும்ப ஒரு எலெக்ஷன் வந்து ஏதோ ஒன்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வழக்கை முடிச்சுட்டோம் என்றால் அதுக்கு பிறகு ஸ்ரீதரனே திரும்பவும் அவர் கட்சி தலைவர் ஆகினாலும் அவர் சுமந்திரன் அணியிட்ட இருந்து மிகப்பெரிய சவாலை அவர் கட்சிக்குள்ள எதிர்ப்பன் என்ற நான் நினைக்கிறேன். அதுதான் திருவோணமலையினுடைய அதுல சொல்லப்பட்ட விஷயம். அதுதான் திருப்பி தலைவர் ஆகினால் கூட கட்சிக்குள்ள அவருடைய கருத்தியலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன் என்றார். இல்ல அதான் இவ்வளவு காலம் இருந்துட்டு இப்ப தந்தை செல்வா என்னண்டு
தன்னுடைய அரசியலை கொண்டு போனவர், அது தந்தை செல்வா பார்க்கப்படுற ஒரு ஆள். எங்களுடைய அரசியல் கட்சிக்குள்ள இல்லாட்டி அரசியல் செயற்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இல்லாட்டி சில சந்தர்ப்பங்களை சம்பவங்களும் சின்ன பேப்பர் ஒன்று கையில வச்சு காய்ச்சி வந்துருக்கேன். அப்படி சொல்ற தேவை ஏன் வந்திருக்குன்னு சொன்னா, அது இப்ப நீங்க சொல்றதுல எனக்கு ஏன் வந்து நிக்க போகுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கண்டிப்பா அது மந்தனுடைய நகர்வுகளை உன்னிப்பா பார்த்து கொண்டு வந்த எல்லாருக்குமே அது புரியும் நினைக்கிறேன். அவர் சும்மா ஒன்னையும் பேச இல்லை. அது மாதிரி இந்த விஷயத்திலயும் அதை ஒரு அவருடைய முன்னெச்சரிக்கையாவோ அல்லது இதாவோ பார்க்க முடியும் கண்டிப்பா. சோ அப்படி பார்க்கும்போது 2வது கட்டமாக அந்த கட்சிக்குள்ளேயான போராட்டத்தை அவர் தொடங்குவாரா இருந்தா, அது முதலாவது எங்க தொடங்கும்னா இந்த பொது வேட்பாளர். ஏன்னா அவர் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டார், வெளியிலேயே சொல்லிட்டார். அது ராஜபக்சர்களுக்கு எதிரான அவர்கள் வேண்டியவர்கள் செய்யற ஒரு முயற்சின்னு சொல்லிவிட்டார். அதாவது அந்த முளையிலேயே கிளியரியா பார்த்தவர். ஆனா அது வளர்ந்துட்டுதான் அதுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அப்ப கட்சிக்குள்ள ஒரு கருத்தியல் மோதலே நடக்கும். இந்த மோதல்களை எல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு பொது வேட்பாளர் நடத்தினாலும் கூட திருப்பி விட உங்களை பார்த்து என்ன சொல்லுமென்னா, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லதானே. நீங்க என்னத்தை சொல்றது ஒற்றுமை இல்லையன்றது இப்ப சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப கட்சி எலெக்ஷன் அதுகள் இதெல்லாம் ஒற்றுமை இல்லையன்றது வேற பிரச்சனை. இது இப்ப நாங்கள் அப்படி இல்லையோ, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு போறோம் சொல்றோம். அவரை வெல்ல வைக்க வேண்டியது மீன்ஸ் எங்களுடைய வாக்கள் அதிகப்படியான வாக்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. தச்சலா அது தவறுமாக இருந்ததுன்னு சொன்னால், இப்ப இத முன்னெடுத்து பொது வேட்பாளர்கள்ன்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஆன்சரபிளா இருக்கும். அப்படி ஒருத்தர இல்லையே முதல்ல நிக்கிறதா யாருண்டா அது ஒரு கேள்வி தானே. டிடிஎன்னே கொள்ளை முடிவு, சின்ன டிடிஎன்னே கொள்ளை முடிவோட நிக்கலாம். விக்னேஸ்வரன் கொஞ்சம் அவருக்கு தன்னை மையப்படுத்திய பொது வேட்பாளரை பற்றி தானா இருக்கும் பட்சத்துல எல்லாரும் அவரை வெட்டிட்டு எப்படி ஓடலாம்ன்றதுல குறியா இருக்கிறாங்க. இந்த வவுனியா கூட்டம் ஏதாவது கன்க்ளூஷன் எடுக்கப்பட்டதா? வவுனியா கூட்டத்துல கன்க்ளூஷன் அதான், பொது கட்டமைப்பை உருவாக்குறது. பொது கட்டமைப்பை உருவாக்குறதுல அரசியல் கட்சிகளையும் பொது அமைப்புகளையும் சேர்ந்ததாக கொண்டு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க, அது எதுக்குன்னு இந்த பொது வேட்பாளரை தீர்மானிக்கிறது உட்பட விஷயங்கள் சரிதான். இதே முயற்சிக்காக விக்னேஸ்வரன் ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு பொது அமைப்புகளை கூப்பிட்டு அந்த பொது அமைப்புகளோட அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களையும் கூப்பிட்ட போது அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் ஒருத்தரும் வரையில அந்த கூட்டத்துக்கு போயில சரிதான். அதை கவனத்துல வச்சிருக்கோம். இங்க கூப்பிடல, ஆனா என்ன சொல்லினோம், எல்லாரையும் சேர்த்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்லினோம். அந்த கூட்டத்துக்கு போயிருந்த பல்கலைக்கழக மாணவர், அதாவது விக்னேஸ்வரன் கூட்டின கூட்டத்துக்கு போயிருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளும் நிலாந்தன் போன்ற அரசியல் ஆய்வாளர்களும் இந்த கூட்டத்திலேயும் இருந்தவர் சரிதானே. அப்ப அங்கே என்ன முயற்சி எடுக்கப்பட்டது, இங்கே என்ன முயற்சி எடுக்கப்பட்டது, அது அந்த மக்கள் மனு என்று நினைக்கிறேன். அது சரியான ஒரு தனி இதில் அது அப்படி காட்டப்படே இல்லை. ஏன்னா அது ஒரு சிவில் சொசைட்டியினுடைய ஒன்று கூடல் அவர்கள் கூடி பேசின ஒரு விஷயம்ன்ற மாதிரி காட்டப்படுறதுனால ஒரு தன்னியல்வான நிகழ்வு மாதிரி காட்டப்படுது. ஆனா அது ஆல்மோஸ்ட் இது ஒரு காட்சி ஊடகமும் அது சார்ந்த பின்னணியில இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி கூட்டங்களை நடத்துறது, கூட்டங்களை திரட்டுறது அப்படியான முயற்சிகள்ல முன்தொடக்கம் ஈடுபட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பொது வேட்பாளர் என்ற சொற்பதம் இப்ப தெற்கிலையும் பயன்படுத்த தொடங்கும். ரணிலே என்ன சொல்றாருன்னா, நானும் அடுத்த தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற மாதிரிதான் இறங்க போறேன். அதாவது எந்த கட்சி சார்புன்னு நான் இறங்க போறது, ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலேயோ பொதுஜன பெரமுன சார்பிலேயோ அல்லது சுதந்திர கட்சி சார்பில் எந்த கட்சி சார்பிலேயே நான் இறங்க போறது. நாங்க போன எபிசோட்ஸ்ல சிலதுல பேசி இருக்கிறோம். அந்த தன்னை அவர் இன்றைக்கு இருக்கிறது ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு தேசிய அரசாங்கம் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்ட பாக்குறாரு. சுதந்திர கட்சி இருக்கு, பெரமுன இருக்கு, ஐக்கிய தேசிய கட்சி இருக்கு, அது தாண்டி தேசிய மக்கள் ஐக்கிய மக்கள் இருக்கு. அப்ப இது இந்த எல்லாமும் சேர்ந்துதான் தன்னுடைய ஜேவிபி மட்டும்தான் பெரிய கட்சிகள் ஜேவிபி மட்டும்தான் இல்ல என்ற மாதிரியான ஒரு
பிம்பத்தோட தான் அவர் நகர மற்ற பார்க்க. இதுல ஒரு சின்ன ஒரு கொசுறு தகவல் பண்ணீங்க ரணிலை பற்றி காய்ச்சபடியால. இப்ப அண்மை காலமா கடந்த வாரம் இந்த மே தின கூட்டங்களுக்கு முதல் வாரத்துல நடந்த கூட்டங்கள்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அறிவுறுத்தல் தேசிய மக்கள் சக்தி சஜித்தின் அரசியல் செயற்பாட்டாளர்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் 2 பேரும் யுஎன்பி கொடுத்து சொல்லியிருக்கணும் சஜித் கோஷ்டியை நேரடியா தாக்காங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த பக்கத்துலயும் சொல்லி இருக்கு யுஎன்பியை நேரடியா தாக்காங்கன்னா சிலவுல திரும்ப ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜனாதிபதி பிரதமர் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? இல்ல அப்படியான பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இப்ப என்னடா தெரிச்சதுதான் இது அரசாங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் யூஎன்பி சைட்ல இருந்து தொடர்ந்து அவர்களுடைய ஊடகங்களுக்கு ஊடாகவும் அவர்களுடைய இந்த ஊடகங்களுக்கு தகவல் வழங்குறதுக்குன்னு கொஞ்சம் புலனாய்வு சார் ஆட்களை வச்சிருக்கணும் தானே, அவர்கள் ஊடாகவும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து கசிய விடப்பட்ட இந்த அமைச்சர் என்ன அங்க இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து 4 பேர் வரினம், இந்த 50 பேர் வரினம், இந்த மாதிரி தொடர்ச்சியா சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. அது மாதிரியான ஒரு கதை தான் இது. பேச வேண்டாம்ன்றது இதுல என்ன அந்த பிரதமர் ஜனாதிபதின்றதுல இருக்கிற பிரச்சனைன்னா, இவர் ஜனாதிபதியா இருக்கும்போது அவர் பிரதமர் ஆகிறது என்று சொல்லி சொன்னா இவற்றை சொல்ல அவர் கேட்க மாட்டார். பிரதமர் ஆயிட்டார், அதுவும் தலையடிதான் சரிதான் இவருக்கு. 2வது அவரை ஜனாதிபதி, அதாவது சஜித்த ஜனாதிபதியாக்கி அவருக்கு கீழே இவர் பிரதமர் ஆயிருக்கு. இவர் ஜனாதிபதியாகிறதும் அதை தொடர்ந்து வர்ற பாராளுமன்ற தேர்தலில் இது என்ன ஒன்றுபட்ட ஐக்கிய தேசிய கட்சி மாதிரியோ இல்ல, அதுக்கான பொது சின்னத்திலேயோ அப்படி இல்லை. அவருக்கு சஜித்துக்கு தான் ஜனாதிபதி ஆகணும்ன்றதுல ஒரு ஓர்மமான ஒரு டைம் இருக்குதானே, அப்படி இல்லையா? இல்லை 60க்கு 70க்கு மேலதான் தலைவர்கள் ஆகணும் கேள்வியும் ஒன்று இருக்கு இல்லையா? கொஞ்சமாவது கீழே இருக்கும் போது வந்தா நிறைய அனுபவிக்கலாம் இல்ல, ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி என்ற வயோதிபம் என்றது எப்படியோ ஒரு பிரச்சனை தானே. வயசு போக நீங்க பிசிக்கலி மென்டலி ரெண்டுமே டயர்ட் ஆயிடுது. நீங்க அந்த வேகம் சுத்தி இருக்கிறவர்கள்ல தான் தங்கி இருக்க வேண்டியதா இருக்கும் சரிதானே. அப்ப அதுகள் எல்லாமும் பார்க்கும்போது இளமையில வந்துட்டா அது நல்லதுதான். அப்படி இந்த தெற்கான் பொது வேட்பாளர் என்றது அப்ப என்ன மாதிரியான ஒரு ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்றாருன்னா, தான் எந்த ஒரு கட்சி சார்பிலையும் இல்லாம தான் ஒரு பொது வேட்பாளரா வரப்போறேன். அப்ப நீங்க எல்லா கட்சிகளும் ஆதரிங்க. ஏன்னா அவர் ஒரு கூட்டணியை உருவாக்க பார்த்தார். தனக்கு ஆதரவாக ஒரு புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்க முடியுமா, எல்லா முயற்சியிலும் அவர் செய்து பார்த்தார். எதுவும் சரி இவர்ல நம்பிக்கை இருக்குது இல்லைன்ற மாதிரி ஒரு தளம்பல் நிலையிலேயே இருக்குது. ஒரு திரிசங்கு சொர்க்கத்துலதான் இன்னைக்கு இவரை நம்பிக்கையால வைக்கிறதா இல்லையான்றது எல்லா எம்பிமாருக்கும் டவுட்டாவும் இருக்கு. அப்ப அதனால ஒருத்தரும் இப்ப இருக்கிற நிலைமையில முன்வந்து இவரை ஆதரிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. அப்ப அந்த நிலைமை இருக்கும்போது அவர்கள் என்ன செய்ய பார்க்கணும்னா, பொது வேட்பாளர் நான் பொதுவா நிக்கிறேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா ஒருவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடிய சிலரும் கூட தனக்கு சப்போர்ட் பண்ணுவோமோ என்ற மாதிரியான ஒரு இதை பற்றி அவர் யோசிக்கிறார். இங்க எங்களுக்கு வடக்குல இருக்கக்கூடிய மாதிரியான தனியா 2 வெள்ளையிலான்றபடியால பொது வேட்பாளர் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி 2 பொது வேட்பாளர் அது வேற அந்த சிங்க்ரனைசேஷன் எங்க போய் முடியுது என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. சரி, நாங்களுமே இந்த எபிசோட் நிறைய காய்ச்சிட்டோம். நாங்கள் 2 விஷயம் கேட்கறாங்க. ஒரு விஷயம் தான் நம்ம காய்ச்சி முடிச்சிருக்கோம். அடுத்ததுல ஒரு பிரேக் கொண்டுக்கு பிறகு அடுத்த இதுல என்னோட தமிழரசு கட்சிக்குள்ளான குத்துவெட்டுகள், அடுத்த அரசியல் முன்னெடுப்புகள் பற்றி ஒரு கலந்தாலோசனை அல்லது அந்த போனவரை நாங்கள் சொன்ன மாதிரி இடைக்குள்ள ஒரு அரசியல் சாரா சமூக பிரச்சனை பற்றி காய்ச்சினாங்க. முடிஞ்சால் இனியும் வேற சமூக பிரச்சனைகளை பற்றி தொட்டு செல்லலாம். இடையில இப்படியான நகர்வுகள் நடக்கிறதுனால அரசியல தாண்டி போறதுக்கு அதுக்குள்ளேயே இழுத்து கொண்டு இருக்க வேண்டியது. அதை இப்படியே சொல்லித்தாங்க, நாங்களும் ஒரு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறதுனால அதை விட்டுட்டும் போயிடலாம். சரி, நன்றி, வணக்கம். நன்றி.